தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு நடிகை வந்துட்டு இப்போ ஒரு விபத்துல சிக்கியிருக்காங்க. அந்த விபத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு ரேஷ் டிரைவிங் பண்ணி ஒரு ஒரு நபரை இடிச்சிருக்காங்க. ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல அந்த நடிகை சிகிச்சை எடுத்தது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சிக்கலையும் மாட்டியிருக்காங்க. இப்போ அவங்க பண்ண அந்த ரேஷ் டிரைவிங்னால அந்த நபருக்கு கொஞ்சம் கவலைக்கிடமாக அவரோட உடல்நிலை இருக்கிறதால அவங்க மேல கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்பவுமே டிரைவரை கூட்டிட்டு தான் அந்த நடிகை பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங்க்கு போவாங்களாம். அந்த டைம் டிரைவர் இல்லாத ஒரு நிலையில அவங்களே அந்த காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த நடிகை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மி கௌதம் அப்படிங்கிற அவங்களோட பேரு. ஸோ இவங்களை 1-2 தமிழ் படங்களை நம்ம பார்த்திருப்போம். முக்கியமா சொல்ல போனா கண்டேன் அப்படிங்கிற ஒரு படத்துல சாந்தனு பாக்கியராஜ் சந்தானமோட காம்பினேஷன்ல சூப்பரா அந்த படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் தாண்டி தெலுங்குல மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஆங்கர்ல ராஷ்மி கௌதமும் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தெலுங்கு படங்கள்ல அவங்க நடிச்சும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சிகிச்சை பெற்றதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்கள இந்த ஒரு விஷயத்துல அணுகி என்ன ஆச்சு, இதுக்கு ஃபைன் கட்டணுமா இல்ல தண்டனை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க.